வணக்கம். நான் உங்கள் நாடி அஸ்ட்ரோ ரவி சேனலுக்காக பருத்தியூர் ரவிப்பட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. திருமண தடை ஏன், திருமணம் தாமதமாவது ஏன்? இதை ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சுப்போம். திருமண தடை பிறகு பார்த்துவிட்டு முதலில் திருமண தாமதம் என்ன காரணம், பல பேருக்கு திருமணம் தாமதமாகுதே அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க, அல்லது உங்கள் யாருக்கு பார்க்கணுமோ அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க. நீங்களே எளிமையாக பார்க்கலாம். உங்கள் ராசி கட்டம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ராசி கட்டத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், திருமண தாமதம் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கும்னு சொன்னால் நவகிரகங்களில் சனியை குறிக்கும். சனிக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ சனி அந்த கலத்திரகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோடு சேரும் பொழுது கண்டிப்பாக தாமதம் ஏற்படுகிறது. இது ரொம்ப ஃபஸ்ட்டு எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சனி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும் பொழுதோ அல்லது சுக்கிரனுக்கு 1, 5, 9 அல்லது 7 அதில் இருந்தாலோ திருமணம் தாமதமாகிறது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது, பெண்கள் ஜாதகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் செவ்வாய் இருக்கிற இடத்த பார்த்துங்க. செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து எண்ணும் பொழுது செவ்வாயோடு சனியோ, செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 5வது இடத்துலையோ 7வது இடத்துலையோ 9வது இடத்துலையோ சனி இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டு அந்த ஜாதகிக்கு அந்த பெண்ணுக்கு திருமணம் தாமதமாகிறது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரி, தெரிஞ்சுக்கிட்டோம். இது மட்டும் இல்லாமல் பொதுவாக இது நான் கிரக சேர்க்கை அடிப்படையில் பிருகநந்தி நாடிங்கிற ஜோதிட முறையில் இதை சொல்கிறேன். பொதுவான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜோதிட முறை, லக்னத்தில் சனி இருந்தாலும் சரி, லக்னத்துலேருந்து 7வது வீட்டில் சனி இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 2வது வீட்டில் சனி இருந்தாலும் சரி, லக்னத்துலேருந்து 5வது வீட்டில் சனி இருந்தாலும் சரி, இதெல்லாம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கோ அல்லது ஜாதகிக்கோ திருமணம் தாமதப்படுகிறது. இது நடைமுறைகள் நிறைய பார்க்குறோம். இப்போ அடுத்ததாக திருமண தடை ஏற்படுகிறது. தடை அப்படின்னா திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கும், ஓரளவு முடிகிற கட்டத்தில் திடீர்னு நின்று போகும். திருமணம் அதாவது நிச்சயமான பிறகு ஏன் திடீர்னு நிற்கிது, அது ரொம்ப பல பேருக்கு அது குழப்பமாகவே புரியலை. அதாவது ஃபஸ்ட்டு தடை 2-3 பாயிண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தடை எப்படி ஏற்படும், சில பேருக்கு எப்படி ஏற்படும்னா, பெண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் பார்த்து ஜாதகம்லாம் 2 வீட்லேயும் பேசி வர நேரத்தில் திடீர்னு 2 சைடில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. 2வது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, திருமணம் 2 வீட்லேயும் பேசி முடிவெடுத்து பொண்ணும் பையனும் பேசிட்டு நிச்சயதார்த்தம் ஏற்பாடெல்லாம் ஆகி பத்திரிக்கையும் அடிச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே ஏற்பாடு நடந்துகிட்ருக்கும். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அது நின்று போயிடும். 3வது காரணம், இதுதான் ரொம்ப கஷ்டமானது, திருமணம் வரைக்கும் திருமண பத்திரிகையெல்லாம் கூட அடித்து நின்று போகிறது உண்டு. இது பல பேருக்கு பெரிய மன வருத்தத்தை நம்ம கொடுக்குது. ஏங்க, நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ ஒரு கல்யாணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு செஞ்சு எல்லாம் செய்யுது, திடீர்னு நிற்கிது, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பல பேருக்கு இதில் உங்களுக்கு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க. உங்கள் ஜாதகத்தில் இதை பல பேர் கவனிக்க தவறின விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, அதுக்கெல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டோமே, ஜோசியர் சொன்னார், எல்லாம் செஞ்சிட்டோமே, எல்லாம் பரிகாரம் பண்ணி நம்ம திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறோமே, ஒரு முறை அல்ல 2 முறையும் இவ்வாறு தடை ஏற்படுது, இது என்ன தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு பல பேருக்கு இது இன்றைக்கி யோசனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேங்க. இது வித்தியாசமான மாறுபட்ட கோணம், யாரும் கவனிக்க தவறிய கோணம். பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிற கிரகம் தாமதம், அதாவது சனி எப்படி தாமதத்தை குறிக்குதோ, சந்திரனுங்கிறது பயணத்தை குறிக்கும். சந்திரன் சொன்னது போல் சந்திரனுங்கிறது தாமதத்தை குறிக்கிறது கிரகம் அல்ல, தடையை குறிக்கக்கூடியது. பெண்கள் ஜாதகமாக இருந்தால் சனி, ஆண்கள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஜாதகமாக இருந்தாலும் சரி,
சனியோடு சந்திரன் சேரும் பொழுது புணர்ப்பு யோகம் அல்லது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் மந்தமான கிரகம், சந்திரன் மிக விரைவான கிரகம், சனி மந்தமான கிரகம், இரண்டுக்குமே ஒத்து வராதுங்க. அதனால் சனியும் சந்திரனும் சேரும் பொழுது அங்கே புணர்ப்பு தோஷம் ஏற்பட்டு திருமண தடையை கொடுக்குது. அது எங்கே இருந்தாலும் சரி, லக்னத்தையே விட்டுருங்க, சனி சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது சனிக்கு 5வது வீட்லேயோ சனிக்கு 7வது வீட்லேயோ 9வது வீட்லேயோ சந்திரன் இருந்தாலும் சரி, அது திருமண தடையை கொடுக்குது. இது பல பேர் இதை பார்க்க தவறிடுறாங்க. திருமண கடைசி வரைக்கும் கல்யாணம் நின்று போகிறதுக்கு என்ன காரணம்னா இந்த 2 கிரகம்தான் காரணங்க. நீங்கள் ரொம்ப எளிமையாக இதை தவிர்த்துடலாம். அதாவது பரிகாரம் இது எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். திருமண தாமதம் என்ன ஏற்படுறதுக்கு என்ன காரணம், திருமண தடை ஏற்படுவதற்கு என்ன காரணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் ஏன் நிற்கிறது, இதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுவது, நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி இருக்குது இல்லையா? அப்போது அதுக்கு எளிய பரிகாரம், சனிக்கிழமையில் அல்லது திங்கக்கிழமையில் வெண்மை நிற சாதம், தயிர் சாதம் வாங்கி உடல் ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கலாம். தொடர்ந்து 5 வாரம் அது மாதிரி செய்யுங்க. அல்லது சனி பகவான் கோயிலுக்கு சென்று சனி பகவானை வழிபடுங்கள், அல்லது ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், அல்லது சாஸ்தாவை அல்லது காலபைரவை வழிபடுங்கள். அதே போல் அம்பாள் கோவிலுக்கு சென்று திங்கட்கிழமையில் அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். முக்கியமாக இந்த சனிக்கிழமை சந்திரகோரையிலும் திங்கட்கிழமை சனி கோரையிலும் இந்த வழிபாடோ அல்லது தானமோ செய்தால் நிச்சயமாக இந்த தோஷம் அகன்று பிரச்சனை இல்லாமல் முடியுங்க. இந்த சனி சந்திரன் சேர்க்கை விடுபடுறதுக்கு இது எளிய பரிகாரம். நான் முன்பே சொன்னேன், தாமதம் திருமணத்திற்கு காரணம் சனி அப்படின்னு. அப்போது சுக்கிரனோட சனி சேர்ந்திருந்தாலும் செவ்வாயோட சனி சேர்ந்திருந்தாலும் திருமண தாமதம் ஏற்படுகிறதுன்னு பார்த்தோமா, அதுக்கு என்ன பரிகாரம்? அதே போல தான். இப்போது சுக்கிரன் அப்படின்னா ஆண்களுடைய கலத்திரக்காரகன், பெண்ணுக்கு செவ்வாய் கலத்திரக்காரகனாக எடுத்துக்கிறாங்க நாடியில். இப்போ சனிக்குள்ள கடவுள் என்னவோ ஏற்கனவே நான் சொன்னது போல் காலபைரவர், சாஸ்தா, அடுத்தது சனி பகவான், இவரெல்லாம் வழிபடலாம். அடுத்ததாக அந்த சுக்கிரனுக்குள்ள அதிதேவதையான மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். செவ்வாய்க்குள்ள கடவுளான சுப்பிரமணியர், திருச்செந்தூர் முருகன், இது போன்ற பல வழிபாட்டை செய்யலாம். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் அந்தந்த கடவுளை வழிபடலாம். அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள் துவரை சாதம் செய்து சனிக்கிழமை என்று அல்லது செவ்வாய்க்கிழமை என்று ஏழைகளுக்கு விநியோகம் செய்யலாம். இதெல்லாம் திருமண தாமதத்தை தடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் அதுக்குள்ள காலகட்டம் வராமல் நம்ம முயற்சி செஞ்சால் திருமண தாமதமாகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். உதாரணம், என்கிட்ட 2 பேர் வந்தாங்க. அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, சாமி தட்டிக்கிட்டே போகுது, என்னமோ பரிகாரம்லாம் செஞ்சு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு பார்த்தா, அவங்களோட ஜாதகத்தில் திருமண வயதே அந்த ஆணுக்கு 30 வயதுக்கு பிறகு தான் திருமண காலகட்டமே வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நான் இப்போ சொன்னது போல் சனியோட சுக்கிரன் சேர்ந்திருந்தாலோ ஆண்கள் ஜாதகத்தில், பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயோட சனி சேர்ந்திருந்தாலோ தாமத திருமணம் அப்படிங்கிறது விதி. நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம பல சூழ்நிலையால் பல காரணங்களால் நம்ம விரைவாக திருமணம் நடத்தி வைக்கணும்னு முயற்சி பண்ணால் அது நடக்கிறது கஷ்டங்க. அப்போ அந்த நம்ம சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தால் தாமத திருமணம் ஒரு 30 வயதுக்கு மேலே, 32 வயசுக்கு மேலே. பெண்கள் ஜாதகமாக இருந்தால் 25 வயசுக்கு மேலே தாங்க நடக்கும், செவ்வாய் சனி சேர்ந்துருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்கள் தாமத திருமணம் இன்னும் தாமதமாகாமல் 35 வயசு வரைக்கும் போகாமல் இருப்பதற்கு தான் இந்த பரிகாரங்கள்லாம் நம்ம செய்ய சொல்லியிருக்கோம். அதை நம்பிக்கையாக செஞ்சால் நிச்சயமாக அந்த திருமணம் பாதையிலே நின்று போகாது, திருமண தாமதம் ஏற்படாது என்பதை உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஆகவே இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பதிவில் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம்.